கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசனதீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆமேன். இது பவுல் இந்த இடத்துலையும் அவர் தான் சொல்கிறாரு, சுவிசேஷத்தின் நிமித்தம், அதாவது ஆண்டவரை குறித்து சுவிசேஷத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்லும்போது சில நேரங்களில் எனக்கு சில கட்டுகள் உண்டு தான், ஆனாலும் எனக்குள் இருக்கிற தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போது தேவ பக்தியாய் மனதாய் இருப்பவர்கள், தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருப்பவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அதனால் நம்ம கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. தேவன் யாரை அழைத்திருக்கிறாரோ, யாரை குறித்து அவருடைய திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டங்களுக்குள்ளார் நம்ம வரணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த திட்டங்களுக்குள்ளார் நம்ம வரும்போது முடிவில் தேவன் ஒரு பெரிய மகிமை வைத்திருக்கிறார். அப்போது சிலர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஊழியக்காரங்களுக்கே விடுதலை இல்லை, நமக்கு எப்படி விடுதலை பண்ண போகிறாங்க? இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் சில நேரங்களில் சில சத்துருவினுடைய தந்திரமாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பவுல் சொல்லும்போது, நான் கட்டப்பட்டிருக்கிறேன், அதான் நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், ஆனால் எனக்குள் இருக்கிற தேவ வசனம் என்ன செய்யலை, கட்டப்பட்டிருக்கவில்லைன்னு சொல்கிறாரு. அப்போது ஒருவேளை இந்த ஊழியக்காரங்களுக்கு விடுதலை இல்லை, அதனால அவங்ககிட்ட ஜெபிச்சா எனக்கு அற்புதம் நடக்காது, கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார்னு சில நேரம் நம்ம நினைத்து விடக்கூடாது. ஏன்னா ஒரு பக்கம் கட்டப்பட்டிருந்தாலும் அந்த கட்டுகளுக்குள்ளார இருந்த தேவ வசனம், அதாவது அவர்களுக்குள்ள இருக்கிற வேத வசனம் ஒரு நாளும் யாரும் கட்டி வைக்க முடியாது. எப்படிப்பட்ட ஊழியர்கள்னா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்குள்ளார ஆண்டவர் உள்ள இருப்பார். ஆனால் அவர்கள் சில நேரங்களில் சரீரத்தினுடைய சில பாதிப்புகள்னால பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்போது பவுல் அவருக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு. அப்போ அந்த பலவீனம் இருக்கும்போது 3 முறை ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, இந்த பலவீனத்தை என்னை விட்டு நீங்க செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் அதை நீக்கி போட அவர் விரும்பலை. அவர் என்ன சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தின் மத்தியில் என்னுடைய பலன் உனக்கு பூரணமாக விளங்கும்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாரு. அப்போது அந்த பலவீனத்தின் மத்தியில் அந்த பலவீனம் அந்த பவுலை தாக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய பலன் அந்த இடத்துல இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் பலவீனனாக இருக்கும்போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறார். புரியுதுங்களா? அதனால சில நேரங்களில் இவங்க பலவீனமாக இருக்காங்களே, இவங்களே வியாதியோடு இருக்காங்களே, இவங்ககிட்ட போய் ஜெபிச்சா எனக்கு விடுதலை கிடைக்குமா? ஏன்னா விடுதலை கொடுக்குறவர் ஊழியக்காரங்க கிடையாது. ஊழியக்காரங்களும் சாதாரண ஒரு மனுஷர்கள் தான். ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற வேத வசனங்கள், தேவன் அழைத்த அழைப்பு, தேவன் கொடுத்த அந்த திட்டங்கள் அவர்களுக்குள்ளார செயல்படும் போது இந்த தேவ வசனம் என்ன செய்யாதான், கட்டப்பட்டிருக்காதபடிக்கு அந்த வசனம் வெறுமையாய் திரும்பாது. அவர்கள் ஜெபிக்கும் போது அந்த வசனம் வெறுமையாய் திரும்பாதபடி தேவன் விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அதனால நம்ம யாரையும் சாதாரணமாக நினைத்திடக்கூடாது. ஆனால் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கே தெரியும் தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்களா அப்படின்னு சொல்லிட்டு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் அற்பமாக நினச்சிருவாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளார கர்த்தர் மகிமையாக வெளிப்பட ஆரம்பிப்பார். அது தெரியவே தெரியாது. அந்த மகிமை உள்ளே இருக்கும். அதை தான் இந்த பவுலுடைய தோற்றங்கள்லாம் வித்தியாசமானது. ஆனால் பவுலுக்குள்ளே இருந்த மகிமை சாதாரணமானது கிடையாது. அப்போ அந்த பவுலுக்குள்ளார இருந்த வேத வசனம் எத்தனையோ காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது இல்லையா? நிருபங்கள் முழுக்க நீங்கள் வாசிச்சிங்கனாலே அந்த நிருபங்களிலிருந்து அநேக காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அவருக்குள்ள இருக்கிற வசனங்கள் வெறுமையாக திரும்பல. அந்த வசனத்தின் மூலமாக எத்தனையோ காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த வசனம் நமக்குள்ளார கிரியை செய்கிறது. இப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது அதற்கு ஏற்ற வசனங்களை வைத்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா அந்த வசனம், கட்டப்பட்டிருக்காத வசனம், கட்டுகளை அது அவிழ்த்து விட ஆரம்பிக்கும். அதற்கு தகுந்த வசனத்தை நீங்கள் அனுப்பணும். சாதாரண ஒரு காரியத்துக்கு அதற்கு உரியதான ஒரு வசனத்தை தான் நீங்கள் அனுப்பணுமே ஒழிய வேறு விதமான வசனத்தை அனுப்புனீங்கன்னா அது கிரியை செய்யாது. இப்போ எப்படி ஒரு வியாதி வந்துச்சுன்னா அதுக்குரிய மெடிசன் கொடுத்தாதான் அந்த வியாதி சுகமாகுமே ஒழிய ஒரு வியாதிக்கு இன்னொரு வியாதியோட ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா அது அந்த அளவுக்கு சரியாகாது. அதே போல் இப்போ உங்களுக்கு ஹீலிங் தேவைன்னா அதுக்குரிய வசனத்தை வேதத்திலேருந்து எடுங்க. மற்ற சில காரியங்கள், கட்டுகள் அவிழ்க்கப்படணும்னா அதற்குரிய வசனத்தை எடுங்க. பிசாசின் கிரியிலிருந்து வெளியே வரணும்னா அதற்குரிய வசனங்கள் எடுங்க. எல்லாமே பைபிள்குள்ளார இருக்குதுங்க. எல்லாமே இந்த வேதத்தின் வெளிச்சத்துக்குள்ளார நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பார்க்க முடியும். அப்போ அந்தந்த வசனங்களை வச்சு ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற கட்டப்படாத வசனங்களே சில கட்டுகளை அதுவே அறுக்க ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுனா நமக்குள்ளிருந்தே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஆனால் சில நேரங்களில் நமக்கு முடியல. இப்போ ஒரு டாக்டருக்கே ஒரு சர்ஜரி பண்ணணும்னா அவர் தனக்குத்தானே ஒரு சர்ஜரியை பண்ணிக்க முடியாது. அடுத்த ஒரு டாக்டர் தேவை. அது மாதிரி சில நேரங்களில் நமக்கு ஆண்டவர் மற்ற காரியங்களை, அதாவது எப்படி செய்வார்னா, ஊழியர்களை வைத்து சில காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வார். அப்போ அவர்களுக்குள்ளிருந்து புறப்படுகிற வேத வசனங்கள் கட்டுகளை அவிழ்த்து விடும். சில நேரங்களில் நமக்குள்ளிருந்து புறப்படுகிற வசனமே நம்மளுடைய கட்டுகளை அவிழ்த்து விட ஆரம்பிக்கும். அந்த பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தான் விசுவாச அறிக்கை. அந்த விசுவாச அறிக்கையை பண்ண 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 நமக்குள்ளார ஆண்டவர் அந்த பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். புரியுதுங்களா? தேவ ஆவியானவர் கிரியை செய்யக்கூடிய அந்த விசுவாசத்தோடு வசனங்களை நம்ம தியானிக்கும் போது, அறிக்கை செய்யும் போது, கட்டப்பட்டு இருக்காத அந்த வேத வசனத்தை நமக்குரியதாக மாற்றி நாம் அறிக்கை செய்யும் போது அந்த வசனமே ஒவ்வொருவருக்குள்ளார கடந்து போய் அது விடுதலை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.